வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 ஷோவில் நடந்துட்டு இருக்க இஷ்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் ஒரு முக்கியமான காரணமாக என்ன பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவாகர் தன்னை மாக்காப்பா புகழோட அசிஸ்டண்ட் ரொம்ப அடித்து அவமானப்படுத்தி வெளியில் துரத்திட்டாங்க. எனக்கு தேவை மன்னிப்பு மட்டும்தான், மன்னிப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் கேஸை வாபஸ் வாங்குற ஐடியாவிலேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு பக்கம் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்ததில் மாக்காப்பாவும் புகழும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் அடித்தது சரி அப்படின்னா எதுக்காக அடித்தோம் அப்படிங்கிற ஆன்சரையும் அவரையே சொல்லுங்கள். அவர் எங்கள் மேலே வச்ச அலிகேஷன்ஸ்க்கு நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டோம், நாங்கள் கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி மீடியாவை பார்த்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி சிடபிள்யூசி சீசன் ஏ பேன் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி விஜய் டிவி போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி ஷோவை ரொம்ப டாக்ஸிக் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கோமாளியாக டிஜே பிளாக் வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு காமெடி கவுண்டர்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுனால மேபி சேனல் சிடபிள்யூசியை பேன் பண்ணுற அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் 90% மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அறந்தாங்கி நிஷா மற்றும் அவருடைய கணவரான ரியாஸ் அலியை பற்றி ரொம்பவும் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி இன்றைக்கி திவாகர் பேசியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, ஷோவில் ஒரு ஒன் ஆஃப் த குக்கா ஜாயின் பண்ணியிருக்கிற மனோ மற்றும் அவருடைய மனைவி இந்த விஷயத்தை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதுவும் மாக்காப்பா மேலே வச்சிருக்கிற அலிகேஷனை பற்றி ரொம்பவும் அவருக்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பாவுக்கு ஆதரவாகவும் சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் அன்னைக்கு செட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கர் மனோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு மாக்காப்பாவை சிடபிள்யூசியில் மட்டும் கிடையாது, சூப்பர் சிங்கர்லேருந்தே அவரை எனக்கு கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸாக நல்லாவே தெரியும். அதாவது மாக்காப்பா மாதிரி அந்த ஆங்கரிங்கை ஒரு என்ஜாய் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுற ஒரு பர்சனை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. தன்னுடைய ப்ரொஃபஷனலை அவ்வளோ சூப்பராக ரசித்து நேசித்து பண்ணுற ஒருத்தரால் மட்டும்தான் அந்த அளவுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அந்த வேலையை செய்ய முடியும். அந்த முழு திறமையும் இன்றைக்கி மாக்காப்பாவுக்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த செட்டில் நடந்த விஷயங்கள் ஏன் இன்னும் வெளியில் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அதாவது மேபி ஏதோ அறந்தாங்கி நிஷாவுக்கும் ரியாஸ் அலி அது மட்டும் இல்லாமல் திவாகருக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அது என்னன்னு கேட்க தான் புகழோட வேலையே எல்லா ஸ்டேஷன்லையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுக்காக பார்க்குறது தான். அப்படி போகும்போது தான் ஏதோ சம்திங் ஃபிஷியாக நடக்கிறத பார்த்து மாக்காப்பாவும் வந்திருக்காரு. ஸோ எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு திவாகரை தான் காம் பண்ண ட்ரை பண்ணாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே திவாகரை செட்டில் பண்ண ட்ரை பண்ணார். ஆனால் திவாகர் தான் ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமேலே எல்லாருமே நடுவில் போக போக நிறைய லேடிஸ்க்கு கூட காயம் பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச கையில் ஒரு மாக்காப்பா ஒரு பேப்பர் வச்சுருந்தாரு. அதை தூக்கி தான் எனக்கு தெரிஞ்சு திவாகர் மேலே போட்டார். ஆனால் அந்த பேப்பர் கூட திவாகர் மேலே நான் படலைன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இன்னைக்கு போச்சு. சிடபிள்யூசி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்வைட் பண்ணும்போது எனக்கு உண்மையிலே ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த ஒரு குக்கிங் அந்த ஒரு ஃபன் ஷோவில் நம்மளும் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சூப்பராக ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டோடு தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மாக்காப்பா இன்றைக்கி எங்களுக்கு சூப்பர் சிங்கர்லேருந்தே எங்கள் ஜேர்னி கூட வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி அவருக்கு மேலே இந்த அலிகேஷன்ஸை வைக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மாக்காப்பா புகழ் மாதிரி ஒரு திறமையான ஆட்கள் மேலே இப்பேற்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சு அதை அவங்க ஃபேஸ் பண்ண முடியாமல் நிற்கிறத பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா போய் நிற்பாங்க. அப்படி தான் என்னுடைய மாக்காப்பாவும் இன்றைக்கி போய் நின்றுருக்காரு. அதனால் அதோட கண்டினியூட்டியாக பிரச்சனைகளை தான் இன்றைக்கி அவர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. வாட் எவர் இட் இஸ், இதில் முழுக்க எனக்கு தெரிஞ்ச தப்பு திவாகர் மேலே தான் இருக்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு போகவே தான் இன்றைக்கி புகழ் மாக்காப்பாவோட அசிஸ்டண்ட்டும் உள்ளே வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சே தவிர, எனக்கு தெரிஞ்சு செட்டில் எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசி போட்டுட்டாங்க. அவங்க சொன்னதில் எல்லாமே மோஸ்ட்லி 100%க்கு மேலே உண்மை தான். அங்கே நடந்த விஷயங்களை தான் அவங்க சொல்கிறாங்க. யாருக்குமே ஆதரவாக அங்கே பேச ட்ரை பண்ணலை. பட் இந்த விஷயங்களை இவர் தன் பக்கம் சாதகமாக ஏன் இந்தளவுக்கு ரொம்பவும் அதை க்ரூம் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அங்கே நடந்த விஷயங்கள் வேறு, இன்றைக்கி அவர் சொல்கிற விஷயங்கள் வேறு, அப்படி தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது முழுக்க
முழுக்க தப்ப தன் மேல வச்சுக்கிட்டு எப்படி அபாண்டமா பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறாரு அப்படின்னு சொல்லல. அதுவும் எனக்கு தெரிஞ்சு புகழ், மாகாப்பா இவங்க கிட்ட வந்து திவாகர் வந்து அந்த மாரி ரொம்ப அக்ரெசிவா வரும்போது, எல்லாருமே அசிஸ்டன்ட்ஸ்லேருந்து, அங்க டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே அவர வந்து காம் பண்ண தான் ட்ரை பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 பீப்பிள்ஸ் கிட்ட அவர புடிச்சு நிறுத்த முடியல. ரொம்ப தேவையில்லாம வந்து புகழ் மேலலாம் நீ ஜெலசில ரிவெஞ்ச் பண்ற அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷோல அவரு பார்ட்டிசிபேட் பண்ணாராம். அது மாகாப்பாவால தான் அவர் அதுலேருந்து வெளியேறிட்டாரு அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள அங்கேயே அவரு சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு. என்ன நீங்க அடிச்சுட்டீங்கல்ல, நாங்க உங்கள சும்மா விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நான் உங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாரி வார்த்தைகள அங்கேயே அவர் விட்டுட்டு போனாரு. அந்த விஷயங்கள் நடந்து செட்டு காம் டவுன் ஆகவே கிட்டத்தட்ட இட் டேக்ஸ் அ வைல். ஆனா அதுக்கப்புறமேலு இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சமூக சோஷியல் மீடியால இவ்ளோ இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் திவாகர் தான். 1% கிட்ட இருக்கிற தப்ப நீங்க ஏன் அந்த கொஸ்டின்ஸ தூக்கிட்டு வந்து அவங்க கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. திவாகர் மேல முழுக்க முழுக்க தப்பு இருக்கு. அது இன்னைக்கு பெருசா பேசப்படல, எடுத்துக்கப்படல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லயே அவர் வந்து வுமன்ஸ் கிட்ட கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ண மாதிரி எனக்கு நான் கேள்விப்பட்டேன். அந்த மாரி பிஹேவியர், மேனரிசம் தான் இன்னைக்கு சிடபிள்யூசிலயும் கன்டின்யூ ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி நான் நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்த விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வந்து விமென்ஸ் கிட்ட ரொம்ப அப்யூசிவா பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பா இதுக்கு வந்து சேனல் சைட்லேருந்து ஒரு சாலிடான ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பத்தி சிங்கர் மனோ வந்து சொல்லியிருந்தாரு. இது ஒரு புறம் இருக்க, சத்யராஜோட மகளான திவ்யா சத்யராஜ் ரீசெண்டா குடுத்த இன்டர்வியூ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளா போயிட்டுருக்கு. அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்தியன் கல்ச்சர், ட்ரெடிஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு குழந்தை வேணும் அப்படின்னா, அவங்க கல்யாணம் செய்து தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்ல. திருமணம் செய்து தான் ஒரு பெண்ணுக்கு குழந்தை வரணுங்கிற அவசியமும் கிடையாது. திருமணம் இல்லாமயும் குழந்தை பெத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம குழந்தை பெத்துக்கிட்டும் தன்னுடைய அப்பா வீட்லயே கன்டின்யூ பண்ணலாம். அவங்க அந்த குழந்தைக்காகவோ, இல்ல அந்த ஹஸ்பண்டுக்காகவோ தன்னுடைய மொத்த வீட்டையுமே ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போக தேவையில்ல. அந்த பெர்சன் அவங்க வீட்லயே இருக்கலாம். நாம நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ், அக்சஸரீஸ் அந்த மாரி எக்ஸ்பென்சிவான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இது எது மேலயுமே தனக்கு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சத்யம்ல ஒரு மூவி, ஒரு பாப்கார்ன் ஜூஸ் அவ்வளோதான். அத தாண்டி எனக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆர்னமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது. இப்போ ரீசென்ட்டா வந்து எனக்கு பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. எனக்கு ஆல்ரெடி வந்து அந்த சொசைட்டி வெல்ஃபேர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதில ரொம்ப அவேரா இருப்பேன். மேபி அதனுடைய அந்த பாத் ஆஃப் ஜர்னி தான் என்ன இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ்ல விட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் நான் ஸ்கூல், காலேஜ்ல படிக்கும்போது கூட இந்த பொண்ணு ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா இருக்கே, நீ இவ கூடலாம் சேராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன். என்னுடைய வே வந்து இதுதான். நான் வந்து என்னுடைய அம்மா வந்து கோமா ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆச்சு. நான் என்னுடைய அப்பாவுக்கும், அப்பா வந்து எனக்கும் நாங்க 2 பேருமே தான் பேரண்டிங் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய பேசுபொருளா போயிட்டுருக்கு.